ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து நீடல்ஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, சம்கி இருக்கு இல்லையா, அதை சீக்வன்ஸ் சொல்லக்கூடிய அந்த சம்கி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து என்னென்னா, இது வந்து க்ரீன் கலரில் ஃப்ளாட் சம்கி, சரியா? இதை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஹோல்ஸில் வந்து நீடில் வச்சு இப்படி ஃபிங்கர்ஸில் வந்து பிடிச்சி தான் நம்ம எடுக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து சம்கி வந்து ஹோல்ட் பண்ணணும், வேறு இல்லை. இது வந்து மிடில் ஃபிங்கரில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா லைனாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சம்கி வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, ஒரு சம்கியை வந்து அந்த லைனுக்கு நேராக வச்சுட்டு அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, ஹோல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்தது வெளியில் எடுத்து இன்னொரு ஸ்டிச், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஹோல்ஸில் வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி 2 ஸ்டிச் போட்டு நம்ம ஃப்ளாட்டாக, சரிங்களா, ஃப்ளாட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு புரியலன்னா நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு சம்கி லைனுக்கு நேராக வச்சுட்டு அந்த சம்கியில் அந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஸ்டிச் அண்டு கண்டினியூஸாக வெளியில் ஒரு ஸ்டிச், அதோட கண்டினியூஸாக. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சம்கி வந்து ஸ்டிச் பண்ண முடியும், சரிங்களா? அந்த ஹோல்ஸில் ஒரு ஸ்டிச் அண்ட் வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் மறுபடியும் அடுத்த சம்கி வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்து லைனில் வந்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத் மேலேயே வந்து அந்த சம்கி வந்து போட்டுட்டு அந்த மாதிரி நகர்த்தி கொண்டு வந்து நீடில் நகர்த்தி கொண்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நம்ம வந்து இப்படி வந்து பண்ணிக்கலாம். பட் செகண்ட் மெத்தட் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, சம்கியை வந்து எப்படி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம சம்கி எடுத்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அது வந்து நாட் போட்டுடலாம். எப்பயும் போல் நாட் போடுற மாதிரி நாட் போட்டுடலாம். ஸோ அடுத்தது செகண்ட் மெத்தட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாருங்கள், லைன் வரைஞ்சி நீடில் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னோன்னா அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு, இது வந்து எப்படின்னா ஒரு சம்கி ஸ்டிச் பண்ணுறோன்னா அதுக்கு மேலேயே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதாவது பாதி மட்டும் வரும் பாருங்கள், வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு சம்கி வந்து விட்டு அந்த மேலேயே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சம்கி மேலே இன்னொரு சம்கி வந்து ஓவர்லாப் ஆகி வர்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இது லைனாக இருக்காது, சரிங்களா? ஸோ அந்த சம்கி எந்த இடத்துல வருதோ அதுக்கு ஒட்டியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். கேப் விட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. கேப் விட்டு ஸ்டிச் பண்ணோன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக தெரியாது. நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிச் பண்ணுற அந்த த்ரெட்டு பாருங்கள், ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அந்த த்ரெட்டு தெரியாத அளவுக்கு இந்த சம்கி வந்து நகர்த்தி விட்டு நல்லா மறைச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ ஒன்றா வந்து மூவ் பண்ணி ஒரு சம்கியாக வந்து நம்ம கீழே நகர்த்தி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, மிடில் ஃபிங்கரில் தான் நம்ம வந்து பிடிச்சிக்கணும் அந்த சம்கியை வந்து, சரிங்களா? மேலே நகர்த்திட்டு ஒன்று விட்டு ஸ்டிச் கரெக்டாக அந்த சம்கி அந்த சர்க்கிள் ஷேப் எங்கே படுதோ அந்த இடத்துல வந்து ஒட்டியே ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் அடுத்த சம்கி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம எந்த டிசைனில் போடுறோமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நாட் போட்டுட்டு இதுக்கு 2க்கும் நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலாம், பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜர்தூசி எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் நெக் ஸ்லீவ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.